ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். கம்மிங் 23rd என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி. அன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கிருஷ்ணர் வேஷம் அவங்களுக்கு போட்டு பார்த்து சந்தோஷப்படுவோம். அதுக்கு தேவையான ஒரு பொருள் தாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புல்லாங்குழல். இது வந்துட்டு நான் வீட்டிலேயே செஞ்சது. இது எப்படி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சிலர் வந்துட்டு அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பசங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க, வாங்கிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் இனிமே தான் அதை பற்றி யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினாக தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டப்பை குச்சி வச்சு தாங்க இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இதில் ஒன்றுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கலர் பேப்பர், கோல்டன் கலர் பேப்பர் வச்சு நான் ரோல் பண்ணிக்க போகிறேன். இன்னொன்றுக்கு வந்துட்டு உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்க போகிறேன். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வந்துட்டு கடையில் விற்கும். அது வாங்கி இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஐடியா தாங்க தரேன். கண்டிப்பாக இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். இப்போது மொதல் குச்சிக்கு இந்த மாதிரி அந்த கலர் பேப்பரை கட் பண்ணி நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான வேலை, டக்குன்னு முடிஞ்சிடும் இது. செகண்ட் ஒன் வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளன் த்ரெட் வந்துட்டு ரோல் பண்ண போகிறோம். ஒரே எண்டில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபெவிகால். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் எல்லோ அண்டு பிங்க் கலர் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2 த்ரெட்டையுமே ஒரே இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலர் விட்டு இன்னொரு கலர் வரும். ஓகேங்களா? இதே மாதிரி அந்த குச்சி ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேங்க. எண்ட்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக வரதை கட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், 2 புல்லாங்குழல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம அதாவது மேக்கப் பண்ண போகிறோம், அதாவது ஏதாவது ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின் என்கிட்ட இருக்கு. அதை ஒரு எண்டில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 ரோவாக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுக்கிறேன். 2 குச்சிக்குமே நம்ம ஒரே மாதிரி தாங்க பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், மறுபடியும் சொல்கிறேன். இது என்னோட கிரியேஷன் தான். நீங்கள் வேணும்னா இதே மாதிரி செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற பொருள் வச்சு நீங்கள் செய்யலாம். நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் நல்லா காயும். ஓகேங்களா? இன்னொன்றுக்கும் இதே மாதிரி செஞ்சுக்கிறேங்க. இப்போ செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா சிங்கிள் ஸ்டோன் செயின் என்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். ஒரு எண்டில் மட்டும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த ரோல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு எண்டில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு எண்ட்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2க்கும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிரர் டைப்பில் டைமண்ட் அண்ட் சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் என்கிட்ட வீட்டில் இருந்துச்சு பிங்க் கலரில். அதையும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணுங்கள். இப்போது சென்டரில் மட்டும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிறேன். இன்னொன்றுக்கு இந்த மிரர் வச்சுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டுங்க. தென் கிருஷ்ணர் அப்படின்னாலே மயிலருக்கு தான். இந்த மயிலருக்கு வந்து 10 ரூபிக்கு நமக்கு விற்கிறாங்க. இது நான் ஒரு 2 வாங்கியிருக்கேன். இது இந்த கீழே இருக்கிற ஃபெதர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி மேலே இருக்கிறது மட்டும் நமக்கு போதும். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2ஐயும் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அட்டைப்பட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டோன் பேட்ச் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டோன் பேட்ச் வந்துட்டு ப்ளவுஸில் வைக்கிற ஸ்டோன் பேட்ச் இருக்கும் தெரியுங்களா, அதுதான். அதை வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிரர் வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் செயின் சுற்றி ஒட்டிட்டேன். தென் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். மறுபடியும் அதை சுற்றி பால் செயின் ஒட்டிக்கிறேன். லாஸ்ட்டாக ஸ்டோன் செயின் வந்துட்டு ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்டோன் பேட்ச் வந்துட்டு நீங்கள் கடையில் நிறைய டிசைன்ஸில் கிடைக்கும். ப்ளவுஸ்க்கு வைக்கிற ஸ்டோன் பேட்ச் அப்படின்னு கேட்டு வாங்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டோன் செயின், பால் செயின் இதெல்லாமே மீட்டர் 20 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஓகேங்களா? இப்போ இதை ரவுண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் அந்த அட்டையை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குஞ்சம் மாதிரி நமக்கு தேவைப்படும். நம்ம ப்ளவுஸ்க்கு பேக் சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் வைப்போம். இல்லை அப்படின்னா நம்மளோட சுடிதாஸ் ஏதாவது டிசைனர் ஏதாவது சுடிதார் இருந்துச்சுன்னா அதில் கூட இருக்கும். நான் வந்துட்டு என்னோடய சுடிதார்லேருந்து தான் எடுத்தேன். அதில் ஒரு நூல் கட்டி உள்ளன் த்ரெட்டு கட்டி இந்த மாதிரி ஒரே ஒரு எண்டில் மட்டும் நம்ம கட்டிக்கலாம். நல்லா இறுக்கமாக 2-3 முடிச்சு நான் போட்டுக்கிறேன்.
இதே மாதிரி இன்னொரு புல்லாங்குழலுக்கு வேணும்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு மாலையிலேருந்து இந்த இதை நான் வந்துட்டு பிச்சை எடுத்துக்கிட்டேன். இதையும் நான் கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஸ்டோன் பேட்ச் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த மயிலிறக குச்சியோட உள்புறமா இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி மயிலிறக பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாமே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் புல்லாங்குழல் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ புல்லாங்குழல் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இதை கொடுத்து அவங்கள அழகுபடுத்தி பாருங்கள். இதுக்கப்புறம் அந்த குட்டி கிருஷ்ணனுக்கு எப்படி தோத்தீஸ் கட்டுறது, அப்புறம் ஜுவல்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர். பாய்.